ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் மீல்ஸ் தமிழ் புத்தாண்டுக்கு வீட்டில் என்னெல்லாம் செஞ்சேன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் பண்ணிடலாம். கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நீட்டு வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கிடலாம். காய்கறி சேர்த்துடலாம். சின்ன சைஸில் ஒரு கேரட், 3 கத்தரிக்காய், ஒரு தக்காளி, ஒரு முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து காய்கறி எல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். மூணு ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்து பொடியை எண்ணெயிலே ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். பொடியை சேர்க்கும்போது அடுப்பை கம்மி பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்க்கும்போது அடுப்பை கூட்டி வச்சிடலாம். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு காய்கறியை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணிட்டேன். காய்கறிலாம் நல்லா வெந்திருக்கு. 150 கிராம் துவரம்பருப்பை குக்கரில் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்ச பருப்பை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பருப்பு சேர்த்ததும் கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சின்ன லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளி கரைசலையும் இதோட சேர்த்துடலாம். பருப்பு வேக வச்ச குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துடலாம். குழம்பு கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் திருவின தேங்காவை மிக்ஸி ஜாரில் குறன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்து கலந்து விட்டுறலாம். கலந்து விடும்போது உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உப்பு கம்மியாக இருக்கிறதுனால தேவைக்கு உப்பு சேர்த்துடலாம். குழம்பு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். சாம்பார் கொதி வந்துருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து குழம்பு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பாரை தாளிசம் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு குத்து கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சாம்பாரோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. மணக்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவியல் எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். காய்கறி எல்லாமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு தான் வச்சுருக்கேன். கட் பண்ண காய்கறி எல்லாத்தையும் ஒரு கடாயில் மாற்றிடலாம். கத்தரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட், முருங்கைக்காய். அவியலுக்கு உங்களுக்கு பிடிச்சமான காய் எதுனாலும் சேர்த்துக்கிடலாம். காய் பாதி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒன்று போல் பரப்பி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து காயை மூடி போட்டு அடுப்பை ஆன் பண்ணி வேக விட்டுறலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிட்டேன். காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துடலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 முறை திருவின தேங்காய், பச்சை மிளகாய் 1, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 5 சின்ன வெங்காயம் சேர்த்து குறன்னு அரைச்சி எடுத்துடலாம். காய் 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. அரைச்சி எடுத்த தேங்காய் இதோடு சேர்த்து கலந்து விட்டுலாம். இதில் இருக்க தண்ணியே போதும், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். காயில் உப்பு சேர்த்துருந்தோம். காய் வேகும்போதே உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கலந்து விட்டுறலாம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அடுப்பை கம்மி பண்ணிட்டேன். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவியல் ரெடி ஆயிடுச்சு. தாளிசம் பண்ணிடலாம். கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் ஒரு குத்து கருவேப்பிலை பொரிஞ்சதும் தாளிசம் பண்ணாத அவியலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லா காய்கறியும் சேர்ந்த சுவையான அவியல் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். கடாயை அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 குத்து கருவேப்பிலை பொரிஞ்சதும் பெரிய சைஸில் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துடலாம். நச்சு எடுத்த 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துடலாம். கூடவே பொடி உப்பு கொஞ்சமாக சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கிடலாம்.
தக்காளி இந்த அளவு வதங்கினா போதும், ரொம்ப தளன்னு வதங்க வேண்டாம். மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மசாலாவையும் பச்சை வாசனை போகிற வரை வதக்கிடலாம். மசாலா சேர்த்ததும் அடுப்பை கம்மி பண்ணிடலாம். 300 கிராம் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் வதக்கிடலாம். உருளைக்கிழங்கு வதக்கும் போதே உப்பு இருக்கான்னு பார்த்துருங்க. உப்பு இல்லைன்னா பொடி உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. மசாலா சேர்க்கும் போதே அடுப்பை கம்மி பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது எப்படி இருந்தது, 20 நிமிஷம் நம்ம வதக்கினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மசாலா எல்லாம் அந்த உருளைக்கிழங்குல சேர்ந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடி பிடிக்கவும் இல்லை. உருளைக்கிழங்கு மசாலா நல்லா வந்திருக்கு. கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து வதக்கிடலாம். செம்ம டேஸ்ட்டாக உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு மசாலானா இப்படி தான் இருக்கணும். பார்க்கும்போதே வாயில் எச்சி ஊறுது. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. மாங்காய் பச்சடி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். சின்ன சைஸ் மாங்காவை தோல் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து மாங்காய் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். மாங்காய் கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு கொஞ்சமாக வத்தல் பொடி சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதோட நச்சு எடுத்த 2 பல் பூண்டு சின்னதாக இருக்கிறதுனால 2 சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். அடுப்பை கம்மி பண்ணிவிட்டேன். அடி பிடிச்சிடக்கூடாது. அப்பப்போ கலந்து விட்டுறலாம். மாங்காய் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். தேங்காய் அரைச்சி எடுத்துடலாம். 2 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்ததை மாங்காவோடு சேர்த்து கலந்து விட்டுறலாம். தேங்காய் சேர்த்து கலந்து விட்டாச்சு. உப்புலாம் கரெக்டாக இருக்குது. ஒரு கொதி வரட்டும். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கலந்து விட்டுறலாம். வெல்லம் கரையிற வரை கலந்து விட்டுறலாம். மாங்காவும் தெரியுது. மாங்காவும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்தமாரி இருந்தால் தான் மாங்காய் பச்சடியே டேஸ்ட்டு. நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாங்காய் பச்சடி ரெடி. தாளிசம் பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் ஒரு குத்து கருவேப்பிலை பொரிஞ்சதும் தாளிசம் பண்ணதை மாங்காய் பச்சடியில் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இனிப்பும் புளிப்புமா மாங்காய் பச்சடி செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. அல்வாவான்னு தான் கேட்பாங்க. பாசிப்பருப்பு பாயசம் பண்ணிடலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன். 100 கிராம் பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். பருப்பை வறுத்து எடுத்தாச்சு. அதே கடாயை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் நெய் சூடாயிடுச்சு. 100 கிராம் ஜவ்வரிசியை சேர்த்து ஜவ்வரிசி நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம். ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பருப்பும் ஜவ்வரிசியும் ஆறுனதுக்கப்புறம் சுத்தம் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு அடுப்பில் பருப்பும் இன்னொரு அடுப்பில் ஜவ்வரிசியும் வேக விட்டுறலாம். ஜவ்வரிசி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. ஜவ்வரிசி வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு நல்லா குலைவாகவே வெந்துருச்சு. பருப்பு முழுசாக இருந்துடக்கூடாது. நல்லா குலைவாக இருந்தால் தான் பாயாசம் ருசியாக இருக்கும். வேக வச்ச ஜவ்வரிசியை இதோட சேர்த்துடலாம். ஜவ்வரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஜவ்வரிசி துண்டு அங்கங்கே இருந்துடக்கூடாது. ரெண்டும் சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறம் 300 கிராம் வெல்லத்தை சேர்த்துடலாம். கொதி வந்துருச்சு. வெல்லத்தை சேர்த்துடலாம். 100 கிராம் சிறுபருப்பு, 100 கிராம் ஜவ்வரிசி, 300 கிராம் வெல்லம். இனிப்பு கரெக்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்து கலந்து விட்டுறலாம். வெல்லம் கரைஞ்சிருச்சு. கலரே மாறிடுச்சு பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துடலாம். சின்ன கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் சூடானதும் 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துடலாம். கொஞ்சமாக உடச்ச முந்திரி, கொஞ்சமாக காஞ்ச திராட்சை, எல்லாம் பொரிஞ்சிருச்சு. பாயசத்தில் சேர்த்துடலாம். வறுத்த முந்திரி திராட்சையை பாயசத்தில் சேர்த்ததுக்கப்புறம் வாசனையும் தூக்கலாக இருக்குது. பாயசத்தோட டேஸ்ட்டும் வேறு லெவலாக வந்திருக்கு. முந்திரி திராட்சையை அப்படி கலந்து விட்டுறலாம்.
செம்ம டேஸ்ட்டாக பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. பருப்பு வடையும் அப்பளத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ரெடி பண்ணியிருக்க வடையை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். வடை போட்டு எடுத்ததுக்கப்புறம் அதே எண்ணெயில் அப்பளத்தையும் பொரித்து எடுத்துடலாம். வெண்டைக்காய் பச்சடி வடை எல்லாத்தையுமே ஃபுல்லாக வீடியோ எடுக்குன்னு நினச்சேன், முடியலை. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அதை எல்லாத்தையும் அப்லோடு பண்ணுறேன். வடை நல்லா மொறுன்னு ப்ரௌன் நிறமாக வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். மொறுன்னு பருப்பு வடையும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். சுட சுட சோறு, கத்தரிக்காய் முருங்கைக்காய் கேரட் போட்டு மணக்க சாம்பார், எல்லா காய்கறியும் சேர்த்து அவியல், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு மசாலா, மாங்காய் பச்சடி, அவல், பருப்பு வடை, அப்பளம், வெண்டைக்காய் பச்சடி, வீட்டிலே உரவிட்ட தயிர், பாசிப்பருப்பு பாயசம், சாப்பாடு எல்லாமே செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவலாக வந்திருந்தது. வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நம்ம சாப்பாடு செஞ்சதை விட எல்லோரும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னால் தான் சமைச்ச நமக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் செஞ்ச இந்த சாப்பாடு எல்லாத்தையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் இருக்க சாப்பாடு எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.